இன்று நாம் உலகை உலுக்கும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை பற்றி பார்க்க போகிறோம். சீனா ஒரு சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் அல்லாத ஒரு புதிய வெடிகுண்டை உருவாக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த புதிய ஆயுதத்தின் பின்னணி என்ன, இதன் ஆபத்து என்ன, உலக நாடுகள் இதற்கு எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ராணுவ தொழில்நுட்பத்தில் உலகின் பல்வேறு நாடுகளும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது. இதற்கிடையே சீன ஆய்வாளர்கள் ஹைட்ரஜன் எரிபொருளை அடிப்படையாக கொண்ட ஒரு வெடிகுண்டை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளார்கள். இது வழக்கமான TNT வெடிகுண்டை விட 15 மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இது அணுசக்தி திறன் கொண்டது இல்லை என்று கூறியுள்ளார்கள். அதாவது இதுவரை உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் வெடிகுண்டு அனைத்துமே பேரழிவை ஏற்படுத்தும் அணுசக்தி திறன் கொண்ட வெடிகுண்டாகவே இருந்த நிலையில் இது அணுசக்தி இல்லாத நான் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கிறது. தீப்பந்து வெடிகுண்டு என்பது ஒரு வகையான வெப்ப அழுத்த வெடிகுண்டாகும். இந்த வெடிகுண்டுகள் வெடிக்கும் போது சுற்றுப்புற காற்றில் இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொள்வதால் வழக்கமான வெடிகுண்டுகளை விட அதிக வெப்பத்தையும் நீண்ட நேர தாக்கத்தையும் உருவாக்குகின்றன. இதனால் ஏற்படும் தீக்கோளங்கள் மிகவும் பெரியதாகவும் அழிவுகரமானதாகவும் இருக்கும் என்று கூறியுள்ளார்கள். சீனா தற்போது உருவாக்கியுள்ள இந்த புதிய வகை வெடிகுண்டு இதுவரை உருவாக்கப்பட்ட வெடிகுண்டுகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மேலும் இந்த வெடிகுண்டு வெடித்தபோது சுமார் 2 வினாடிகளுக்கு மேல் வெள்ளை நிறத்தில் சூடான தீப்பிழம்பு கிளம்பியதாக கூறப்படுகிறது. 2 கிலோ வெடிகுண்டை வெடிக்க வைத்த போதே இந்த அளவிற்கு அது வெடித்து சிதறியுள்ளது. இது TNT வெடிகுண்டை விட 15 மடங்கு சக்தி வாய்ந்தது என்றும், எந்த அணுசக்தி பொருளும் இல்லாத போதிலும் இது வெடித்த போது வெப்பம் 1000 டிகிரி செல்சியஸை எட்டியதாக சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. சீனாவிற்கு சொந்தமான கப்பல் கட்டும் நிறுவனமான CSSC நிறுவனத்தின் 705 ஆராய்ச்சி பிரிவு இந்த வெடிகுண்டை உருவாக்கியுள்ளது. மின்சார சப்ளை இல்லாத இடங்களுக்கும் எளிதாக உள்ளூரிலேயே மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என கிளீன் எனர்ஜியை உற்பத்தி செய்யவே இதை முதலில் உருவாக்கியுள்ளார்கள். மேலும் சீனாவின் இந்த புதிய வெடிகுண்டு குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் சில சர்வதேச ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். சீனாவின் உள்நாட்டு ஆயுத பரிசோதனையின் போது இந்த வெடிகுண்டு சோதிக்கப்பட்டதாகவும் அதன் திறன் வியக்கத்தக்க அளவில் இருந்ததாகவும் கூறியுள்ளார்கள். இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இருந்தாலும் உலக நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக வெப்ப அழுத்த வெடிகுண்டுகள் வெடிக்கும் போது 2 கட்டங்களாக அழிவை ஏற்படுத்துகின்றன. முதல் கட்டத்தில் ஒரு சிறிய வெடிப்பு நிகழும். இது வெடிகுண்டை சுற்றியுள்ள எரிபொருளை காற்றில் பரவ செய்யும். இரண்டாவது கட்டத்தில் இந்த எரிபொருள் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து ஒரு பிரம்மாண்டமான மற்றும் அதிக வெப்பம் கொண்ட தீக்கோளத்தை உருவாக்கும். இந்த வெடிப்பின் தாக்கம் ஒரு பெரிய பரப்பளவில் இருக்கும். மேலும் கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்படும். உயிரினங்கள் கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்படும் அல்லது உயிரிழக்கும் அபாயம் உள்ளது என்று கூறியுள்ளார்கள். சீனா இந்த சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் இல்லாத வெடிகுண்டை உருவாக்கியுள்ளது உலக நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புதிய ஆயுத போட்டியை தூண்டலாம் என்றும், மற்ற நாடுகளும் இதுபோன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செய்யலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. இந்த புதிய வெடிகுண்டு உலகெங்கும் தற்போது ஒரு பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஏற்கனவே சீனா உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுடன் மோதல் போக்கை கொண்டிருக்கும் நிலையில் இந்த வெடிகுண்டை சீன ராணுவம் எப்படி பயன்படுத்தும் என்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். சீனா இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்கியதன் பின்னணியில் உள்ள நோக்கம் என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை. இது உலக அளவில் தன்னுடைய ராணுவ வலிமையை காட்டவும், உலகளாவிய அளவில் தனது செல்வாக்கை அதிகரிக்கவும் சீனா மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.